தம்பி புது மாப்பிள்ள எங்கே நீங்க இல்லை தம்பி இல்லை தம்பி ஏச் கிஷிமி ஆமாம் எச் கிஷிமி இல்லை புது மாப்பிள்ள எப்படி இருக்க நல்லா இருக்கேன் ஆமாம் மதினியை நீ என்கிட்ட காட்டவே இல்லையா இதை மதினி வெளியே வரமாட்டா ஏன் குஷ்டரோகியா இல்லைல்ல மதினி கல்யாணத்திலே ரொம்ப கூச்சப்பட்டவ ஆண்கள் முகத்திலே முழிக்க மாட்டா ஓ ஆம்பளை முகத்திலே முழிக்க மாட்டாளோ சரி அதுக்கு இப்போ நம்ம பொம்பளையே மாற வேண்டிய நீ ஆம்பளை இல்ல உன் முகத்தில் முழிக்கலாமா இல்லை அவள் கூச்ச சுபாகம்னா வெளியே யாருக்கிட்டையும் ஆம்பளை முகத்தை பார்க்க மாட்டான்னா ஓ அப்படியோ எப்படியோ அண்ணாச்சி நான் கல்யாணத்துக்கு தான் வர முடியல மதினியாவது காட்டிடு நான் பார்த்துட்டு போயிருந்தேன் சரியா போச்சு இல்லை அவள் ஆம்பளை முகத்தை பார்க்க மாட்டாள மதினி கொழுஞ்சங்கார வந்திருக்கேன்னு கொழுந்த முகத்தை மாதிரி பார்க்க மாட்டா ஹி என்னடே இது சரி அப்படின்னா சரி நான் கேட்டு பார்க்கேன் சரி வா ஐயோ நாம பிறகு பார்த்துக்கலாம் ஓடியா வா வா ஓ வா வா சோபா ஒரே தலை சுத்தாதான் இருக்காப்பா எவ்வளோ தூரம் இருக்கு கொஞ்சம் தூரமா இருக்கு என்ன செய்யறது சரி அதோ தெரிகிறது நாம மகாராணியம்மா மகாராணியம்மா என்ன குழந்தைக்கு பால் குப்பி கொடுத்துட்டு இருக்கேன் என்ன ஏம்மா இந்தாங்க ஓலஸ்பீடை கொடுத்துட்டு வந்துட்டேன் மகாராஜாவை பார்த்தேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அதனால் அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கம்மா சரி கொண்டா சரியம்மா நான் வரேன் என்னங்க என்ன பிளேந்திரன் என்ன அனுப்பியிருக்கிறான் லெட்டரில் என்ன போட்டிருக்கிறான் கடிதத்தில் அம்மா 2 கையில்லாத ஞானசமுத்திரையினை பார்ப்பதற்கே விருப்பமில்லை இதில் வேறு 2 குழந்தை பிறந்திருக்கிறது அதையும் பார்ப்பதற்கு விருப்பமில்லை ஞானசமுத்திரியும் அந்த குழந்தையும் காட்டில் போய் வெட்டி விடுங்கள் நான் வெட்டினால்தான் ஊருக்கு வருவேன் இல்லை என்றால் நான் ஊருக்கே வரமாட்டேன் ஆடா பாவி உன்னுடைய விருப்பத்தில் தானே ஞானசமுத்திரியை கல்யாணம் முடித்து கொடுத்தோம் இப்பொழுது இப்படியெல்லவா எழுதியிருக்கிறான் என்ன செய்வது என்னங்க இப்படி சொல்லிவிட்டானே என்ன செய்வது பெருமையாக நினைத்தேன் ஆனால் அந்த பெருமையெல்லாம் ஒழித்து விட்டான் சரி என்ன செய்வது மகன் சொல்லிவிட்டானே இனிமேல் என்ன செய்வது ஞானசமுத்திரியும் அவர் குழந்தையும் காட்டில் போய் விட்டு வந்து விடுங்கள் வெட்ட வேண்டாம் அனுப்பி விடுங்கள் சரி அப்படியே அனுப்பி விடுகிறேன் டே சேவகா என்னம்மா ஞானசமுத்திரியும் அந்த 2 குழந்தைகளையும் ஏதாவது ஒரு காட்டிலேயோ ஒரு கோயிலையோ விட்டு வந்து விடு சரியம்மா அப்படியே விட்டுட்டு வந்துருக்கிறேன் தூக்கிட்டு கூட்டிட்டு போ என்னாச்சோ இல்லை என்ன இப்போமாவே கூப்பிடுடே உன் பொஞ்சாதியா பார்த்துட்டாவது போயிடுவோம்லாடே சரியா போச்சு இல்லை இன்னைக்கு ஏகாதசி விரதம் அதனால இன்னைக்கு வெளியே வரமாட்டா அப்போ வீட்டுக்குள்ளே அரங்குக்குள்ளே பூட்டி வச்சுக்க இல்லை குளுக்கப்பானை இருக்கும் குளுக்கப்பானைக்குள்ளே போட்டு வச்சுக்கடே இல்லை அவள் இன்னைக்கு வெளியே வரமாட்டா நாளைக்கு வருவாள் நாளைக்கு வருவா அப்போ நாளைக்கு பார்த்துக்கிடலாம் சரி வா 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 அப்படி அந்த சேவகன் அந்த 2 கையில்லாத ஞானசமுத்திரியையும் 2 குழந்தைகளையும் காட்டில் வந்து விட்டுவிட்டு சென்று விட்டான். அந்த குழந்தைகள் 2மே முழித்த பிறகு அழுது கொண்டே இருக்கிறது. அம்மா 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 அம்மா, ஐயோ என் செல்வமே, என் மகனே, உன்னை தூக்குவதற்கு கூட கை இல்லாமல் சென்று விட்டதே. மாதாவே, இயேசுவே, நான் என்ன செய்வேன்? எனக்கு இந்த விதி வேண்டுமா? இந்த விதி வேண்டுமா? அம்மா அம்மா அம்மா, ஐயோ 2 குழந்தைகளும் அம்மா அம்மா என்று கதறுகிறது. நான் என்ன செய்வேன்? கண்ணைய மமரித்தாயே, எந்தன் காணிக்கை கண்ணீரே. கண்ணைய மமரித்தாயே, எந்தன் காணிக்கை கண்ணீரே. மின்னலாய் கடல் தண்ணிலே இலையில்லா பாசியை போல், மின்னலாய் கடல் தண்ணிலே இலையில்லா பாசியை போல், மின்னலில் நகரினிலே சுகத்தால் நான் இருந்தேன். கண்ணிய மமரித்தாயே,
எந்தன் காணிக்கை கண்ணீரே. மாதாவி, என் குழந்தைகளை 2 கையினால் தூக்க முடியாமல் இருக்கிறேனே, நான் என்ன செய்வேன்? மாதாவே, என் மாதாவி, இதோ மாதாவே, அருளே அருள். பாராயம்மா, இதோ 2 கைகளை கொடுத்திருக்கிறேன். அந்த குழந்தைகளை நல்லபடியாக கவனித்துக்கொள். அம்மா அம்மா, மகனே மகனே, என் செல்வமே, பாருங்களப்பா பாருங்களப்பா, பாருங்கள். பாருங்கள் அம்மா அம்மா, எனக்கு காய்கறி வேணும்ப்பா, பாருங்களப்பா பாருங்கள், இதோ பறித்து தருகிறேன் பறித்து தருகிறேன். அம்மா அம்மா அம்மா, ஞானசுந்தரி ஞானசுந்தரி, யாருது? சி, என் முகத்திலே முழிக்காதே. தாயுடைய முகத்தை முழிப்பதற்கு இப்போதுதான் ஓடி வந்திருக்கிறாயா? சி, போய்விடுத்துறே. அம்மா, என்னம்மா இது? இதோ துருக்கிஸ்தான் பட்டாணத்துக்காரர்களே அனைவர்களையும் அடித்து விரட்டி விட்டேன். தர்மபுரி மகாராஜன் என்னை விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கிறார். என் மனைவிகளும் என் குழந்தைகளும் விருந்துக்கு செல்ல வேண்டும். என் மனைவி குழந்தைகளை எங்கே? சி, என்னடா குழந்தைகளை கேட்கிறாய்? நீ மனசாட்சியே இல்லாமல் 2 குழந்தைகளையும் அவள் கை இல்லாதவளை 2 கொண்டு சென்று 3 வெட்டிவிடு என்று அல்லவா சொல்லிவிட்டாய். அம்மா, அப்படி நான் ஒன்றுமே சொன்னது இல்லையம்மா. எங்கே அந்த ஓலை சுவடை எடுங்கள். இதை பார் அம்மா, இது நானே எழுதுனது அல்ல, என்னுடைய கையெழுத்தே கிடையாதம்மா. இது நான் எழுதவில்லை. அப்படி என்றால் இது யாரோ சூழ்ச்சியாக பண்ணியிருக்கிறார்கள் அம்மா. அம்மா, சத்தியமாக ஞானசமுந்திரி நான் மனசார நினைத்து நான் திருமணம் முடித்தவனம்மா. இப்படியெல்லாம் நான் எழுத மாட்டேன். என் குழந்தைகளையும் என் மனைவிகளையும் நான் பார்க்குற வரைக்கும் நான் இங்கே வரமாட்டேன். மகனே, நான் வரமாட்டேனம்மா, வரமாட்டேன். ஐயோ, இவனும் சென்றிருக்கிறானே. மாதாவே, இயேசுவே, இவரை எப்படியாவது காப்பாற்றி விடு. குழந்தைகளும் ஞானசமுந்திரியும் காப்பாற்றி அவர்களை நல்ல முறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் அம்மா. என்னைக்கோ இப்போ மாதிரி கூப்பிடுடே. சரி, இன்னைக்கு கூப்பிட்டுருவான். இல்லை, அவள் ஆண்கள் முகத்தை பார்க்க மாட்டா, இருந்தாலும் கொழுந்தைங்கிற முறையில் அவளை கூப்பிடுறேன். எவ்வளோ எவ்வளோ இல்லை, என்னாச்சு? வரல இல்லையடே, கொஞ்சம் நின்றுல. எவ்வளோ அமிர்தம், எவ்வளோ அமிர்தம், எவ்வளோ அமிர்தம். இது அவ்வளோவா தலைப்பாயல, சும்மா இல்லை. அவன் ஆம்பளை குரல் கேட்டாலே வரமாட்டான். ஆமாம், நீ மட்டும் பொம்பளையா? உன் குரல் ஆம்பளை குரல் தானே, நீ மட்டும் கூப்பிடுயா, நான் மட்டும் கூப்பிடக்கூடாதே. சும்மா இரு. எவ்வளோ அமிர்தம், சீக்கிரமாக வா, அவன் குழந்தை பார்க்கணுங்க. ஏன் சும்மா இறங்கலாங்க கேட்டு. என்னாச்சோ? என்ன நாய்க்குட்டி எதுவும் கட்டி போட்டிருக்கியோ? இல்லைல்ல. அப்போ யார் சத்தம் போட்டது? இல்லை, இதுதான் மதினி. மதினி குரல் இப்படி இருக்கு. மதினி எப்படி இருப்பாவ? இல்லை, மதினி அவள் கலரை பார்த்து எல்லாரும் மயங்கி கீழே விழுந்திருக்காங்க தெரியுமா? ஏன் அவளை மயக்க மருந்து போட்டிருக்காளோ? இல்லைல்ல, அவ்வளோ அழகு. அப்படியாடே, எப்போ அழகு இப்படிடே இருப்பா? இல்லை, அந்த வான நிலவை பார்த்துருக்கியா? ஆமாம், நிலவு. அந்த நிலவோட அழகு அவ்வளோ அழகாக இருப்பான். கடவுளே, எப்பா, இவன் சொல்லும் போதே எனக்கு வாய் முணுமுணுங்க. என்ன கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்டே. இங்கே பாரு, என்ன நீ என்ன செய்வே அது செய்வே அது எனக்கு தெரியாது. என் மதினியை நான் இன்னைக்கு பார்த்தே ஆகணும். ஆமாம். இல்லை, அவள் 60 அடி கூந்தல் இருக்குது தெரியுமா? என்ன எத்தனை அடி? 6 அடி. 6 அடி. 6 அடி கூந்தல் கீழே தொங்க விட்டானா தரையில் அப்படியே ஆடும். கடவுளே, அம்மா, இவ்வளோ நிலை முடிக்காரி நான் பார்த்ததே இல்லை. என்னாச்சோ நீ சொல்கிறத பார்த்தா பெரிய அதிசயமாக இருக்கடே. ஆமாம், சீக்கிரம் நின்று, இப்போ கொஞ்சம் நின்று. எவ்வளோ அமிர்தம், எவ்வளோ அமிர்தம். எல்லாம் கூப்பிடாதல, உனக்கு மதினி. அப்படியா? என் பதினியோ? எல்லாம் மதினின்னு கூப்பிடல. உட்காரல, நீ சும்மா உட்கார். எவ்வளோ நம்ம குழந்தை உன்னைய பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் பார்த்துக்க. சீக்கிரமா வா. ஏன் கொஞ்சம் போடுறங்க, இப்போ நான் கண்மை போட்டுட்டு இருக்கேன். மதினியை நான் வந்து கண்மை போட்டு உழவ தலைய உட்கார்ற. அவள் கூச்சப்பட்டு உட்காந்துருக்கா. அவகிட்ட மதினின்னு கூப்பிட்டு இருக்கான். எவ்வளோ என்ன? சீக்கிரமா வா. கொஞ்சம் நின்னுங்க, இந்த முடியை கொஞ்சம் மேலே சீவி விட்டுக்கிடுறேன். சரி சரி, முடி கீழே விழுந்துடாம. ஆமாம், கீழே எல்லாம் விழுந்துன்னா சீர் தட்டு வந்துடும். அதனால் பார்த்து வாமா.
மெல்ல 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 வாம்மா, மெல்ல மெல்ல கொஞ்சம் நின்னுங்க. வாம்மா வா. இல்லை அவள் அழகை பார்த்து மயங்கி விழுந்துடக்கூடாது. நீ கூப்பிடுடே. வாம்மா வா 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 வா, என் செல்ல குட்டி, என் அம்மு. இந்த முடி அப்படியே தூக்கி விடுமா. வாம்மா வா வா வா. என்னமோ பேக்கெல்லாம் வச்சுருக்கா. வாம்மா வா வா வா. உன் குழந்தை இவன் தான், இவன் தான் பார். இல்லை என்னாச்சு என்னாச்சோ என்னாச்சோ? செத்து 4 நாளை சுடுகாட்டில் பதிச்சு வச்ச பணம் மாதிரி வந்து நிற்கி. இல்லை இதுதானா? இல்லை அழகி. இல்லை ஆமாம், என் குழந்தா. என் அம்மா கொழுந்தில்ல, எம்மா தூரப்பா. என் குழந்தா எப்படி இருக்கியா? ஏன் அம்மா பல்லு வேலைக்கு எத்தனை நாளாச்சும் ஒரே வாடையாக இருக்குது. என் குழந்தா, நம்ம 2 பேரும் டூருக்கு போவோமா? என்னது டூருக்கு? டூருக்கு நம்ம 2 பேரும் போனோம்னா கள்ளத்துக்கு மண்டையில் எரிஞ்சு விடுவான். நீ பிசாசி மாதிரி இருக்க, நான் வயிற்ற தள்ளி மாதிரி இருக்கேன். 2 பேருக்கும் பொறுத்த வராது. என் குழந்தா அப்படி எல்லாம் சொல்ல விடாதாம்மா நீங்கள். நீங்கள் வாங்க போவோம். சரியாக போச்சு கடவுளே. என்னாச்சோ இவ இப்படி இருப்பான்னுட்டு யாருக்கு தெரியும்? என் குழந்தா, என் குழந்தா. என்ன செய்யுது? என்னது என் குழந்தா? அம்மா என்னாச்சோ என்னாச்சோ என்னாச்சோ? என் வாயை பிடிச்சி கடிக்கு. என்னாச்சு வாயை பிடிச்சி கடிக்கு? என்னாச்சு இப்படின்னு? இல்லை இது என்ன இது? இல்லை இன்னைக்கு தான் நானும் பார்க்க. இல்லை பிடிச்சி இல்லைல்ல. எம்மாவா எம்மா முச்சை கொடுக்கணும் வாயை உதட்ட கடிச்சு விட்டாலே. எம்மா கடவுளே, ஐயா ஏண்டாவனே. எல்லாம் பிடிச்சி இல்லைல்ல. இல்லை பிடிச்சி இல்லை. எங்களை இழுக்கு வரமாட்டுக்கல. இல்லை பிடிச்சி இல்லை. என் கடவுளே, என் அம்மா ஆண்டவனே, இவனு நினச்சி நானும் வந்தே பாரு. அப்பா கடவுளே, ஏம்மா பாவி பயல. என்னல நிலவுக்கு அதுக்கு அடுத்ததால இவன் முகத்தை பார்த்தா மனுஷன் 3 நாள் கஞ்சி குடிக்க மாட்டான். இவன் முகத்தை பார்த்துட்டு எவ்வளோ அந்த நிலவு மாதிரி இருக்கான்ப்பா முகம். நிலவு மாதிரி பாவி பயல. கடவுளே, எம்மா கடிச்ச கடியில் வாயெல்லாம் கிழிச்சு போச்சப்பா. இப்படி இருக்கணுன்னு நான் கனவுலே நினைக்கலப்பா. ஏப்பா இனிமேல் இந்த பக்கத்திலே நிற்கக்கூடாது. ஆமாம் சரி, நம்ம வேலையை பார்த்து நம்ம போவோம். ஆஹா, ஞானசௌந்தரி, ஞானசௌந்தரி எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. என் மனைவி எங்கே சென்றார் என்றும் தெரியவில்லை. ஞானசௌந்தரி, ஞானசௌந்தரி. யாரு தம்பி? யார்ப்பா நீங்க? கல்லை தூக்கி மண்டியில் எரிஞ்சிடுவேன். இல்லையப்பா, கல்லன் தானே நீ? இல்லை, நான் அரசன். இல்லை கல்லன். கல்லண்டோ கல்ல, கல்லண்டோ கல்ல, கல்லண்டோ கல்ல, கல்லண்டோ கல்ல. அம்மா அம்மா கல்ல வந்திருக்கம்மா. அம்மா கல்ல வந்திருக்கம்மா. அம்மா கல்ல வந்திருக்கம்மா. எங்கே எங்கேப்பா? எங்கே கல்ல வந்திருக்கிறான்? இதோ பாருமா. ஞானசௌந்தரி, என்னை பார்க்காதீர்கள், சென்று விடுங்கள். என்னம்மா? ஏன் ஏன் என் மேல் கோபம்? இல்லை, எனக்கு 2 கை இல்லை என்று என் குழந்தையும் என்னையும் இந்த காட்டிலை மனசாட்சி இல்லாமல் விட்டு சென்று விட்டீர்கள் அல்லவா? இல்லையம்மா, நான் எழுதவில்லை அந்த லெட்ரு. இல்லை, நீங்கள் தான் அந்த ஓலை சிவரில் எழுதியிருக்கிறீர்கள். நான் விருப்பம் இல்லாமல் தான் ஞானசௌந்தரியை திருமணம் முடித்து கொண்டேன். அவர்கள் முகத்தை பார்ப்பதற்கு என்னால் முடியவில்லை. அந்த 2 குழந்தைகளையும் அவளையும் காட்டில் சென்று விட்டுவிடுங்கள் என்று நீங்கள் தான் உங்கள் கைப்படையாக எழுதியிருக்கிறேன் என்று என் அத்தையார் சொன்னார்கள். இல்லையம்மா, நான் அப்படி சத்தியமாக நான் அப்படி எழுதவே இல்லை. உன் மேல் விருப்பப்பட்டு தான் நான் உன்னை திருமணம் முடித்தேன். உனக்கு கை எப்படி வந்தது? எப்படி வந்தது? சொல்லம்மா சொல். இல்லை, நீங்கள் விட்டு செல்லவும் 2 குழந்தைகளும் கதறி கதறி அழுத குழந்தையை தூக்குவதற்கு கூட என்னால் முடியவில்லை. அந்த மாதாவை நினைத்தேன். மாதாவே, இந்த குழந்தையை காப்பாத்து என்று அழுது தொழுதினேன். அந்த மாதா எனக்கு காட்சி தந்து 2 கைகளும் எனக்கு வளர வைத்து நன்மையாக இருப்பாய் என்று சொன்னது. ஆஹா ஞானசௌந்தரி, என்னை மன்னித்து விடு. இல்லை, நான் அந்த தப்பான வழிகளில் நான் எழுதவும் இல்லை, அதை செல்லவும் இல்லை. இப்போதுதான் தர்மபுரி மகாராஜனுடைய இடத்தில் நான் அவர்கள் துர்கிஸ்தான் பட்டாளத்திற்காரர்களை அடித்து விரட்டிவிட்டு நான் சிறப்பாக வந்திருக்கிறேன். அது மட்டுமில்லை, தர்மபுரி மகாராஜா அவர்கள்
இருவரையும் விருந்துக்கு கூப்பிட்டிருக்கிறார். ஆ, தர்மபுரி மகாராஜாவா? அப்பாவல்லவா? அப்படியா? ஆமாம்மா. சரி, நாம் இருவரும் அவர் வீட்டுக்கு விருந்துக்கு சென்று வரலாம். இல்லை, அத்தையிடம் இந்த கை முளைத்ததை அத்தையிடம் சொல்லிவிட்டு இரண்டாவது செல்லலாம். சரி, குழந்தைகளை தூக்கு. இதுதானப்பா உங்களுடைய அப்பா? ஐயா அப்பா, ஐயா அப்பா. பாருங்கள் அப்பா, பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பாருங்கள் பாருங்கள். மாதாவே, என் ஞான சமுத்திரி கிடைத்திட வேண்டும். வாமா, வா வா, அம்மாயிடம் சென்று வா. அத்தே அத்தே, வாமா, ஞான சமுத்திரி வாமா. ஐயோ, கைகள் முளைத்து விட்டதா? ஆமா அத்தே, மாதா என்னை காய்ச்சி தந்து எனக்கு கைகள் வந்து விட்டதம்மா. ஆஹா, பரவாயில்லை. ஆஹா, வாராயப்பா. பிளேந்திரா, அம்மா, இதோ தர்மபுரி மகாராஜா என்னை கூப்பிட்டு இருக்கிறார் விருந்துக்கு. அதனால் நானும் என் மனைவியும் என் குழந்தைகளும் சென்று வருகிறோம். சென்று பத்திரமாக வர வேண்டும். சரி அம்மா, சென்று வருகிறேன். தந்தையே, சென்று வருகிறேன். மாமா, சென்று வருகிறேன். மாமா, சென்று பத்திரமாக வர வேண்டும். பாருங்கள் பாருங்கள். மாமா, வா வா. யப்பா, இன்னைக்கு சீமை நாட்டு மகாராஜன் பிளேந்தரன் அவருக்கு விருந்தெல்லாம் வைக்காங்களாம். அதனால் சாப்பாடெல்லாம் ஜோதியாக நடந்துட்டு இருக்கு. ஏன் ஆரோக்கியம்? வாங்க மாமா. உள்ள சாப்பாடெல்லாம் நல்லா நடந்துகிட்ருக்கு. எல்லாருக்கும் விருந்தெல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க மட்டும்தான் வரணும். மகாராஜா இன்னைக்கு தான் எந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. மகாராஜா வாங்க, மகாராஜா வாங்க. பிளேந்தரன் மன்னன் வந்து விட்டாரா? ஐயோ, மகாராஜா வந்துட்டு இருக்காங்க, மகாராஜா வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? அவர்களை முன்னை கூட்டி வந்து அழைக்க வேண்டும். அவர்களை வர சொல்லுங்க. மகாராஜா அந்த வாரங்க, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். மகாராஜா வாராங்க வாராங்க. வாருங்கள் 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 வாருங்கள். பிளேந்திரன் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். உங்கள் மனைவி குழந்தையோடு வர சொன்னிருந்தனே, இதோ கூட்டிட்டு வந்திருக்கிறேன். எங்கே பாருங்கள். ஞானசுந்தரி, அப்பா, அம்மா, அம்மா, ஞானசுந்தரி நீடா? ஆமாப்பா. கனவுலையும் நான் நினைத்து பார்க்கவில்லை அம்மா, கனவுலையும் நினைத்து பார்க்கவில்லை. ஆஹா ஆஹா, எனக்கு மைத்துனராக வந்து விட்டார் என் சீமை நாட்டு மன்னன். நாங்கள் முதலிலிருந்தே நாங்கள் 2 பேருமே நட்பாகவே இருந்தோம். இன்றைக்கு சொந்தக்காரராக ஆகி இருவரும் மைத்துனராக ஆகிவிட்டோம். வாருங்கள் ஐயா. ஆஹா, மருமகனே வாருங்கள். மாமா, இது உங்களுடைய குழந்தையா? ஆம், என்னுடைய மகள் தானப்பா, என்னுடைய மகள் தான். அப்படியா? 2 கைகளை வெட்டுப்பட்டிருக்கின்றது. ஆஹா, அம்மா, என்னம்மா நடந்தது? அப்பா, நீங்கள் சென்ற பிறகு சித்தியானவர்கள் செய்ய முடியாத கொடுமைகள் எல்லாம் செய்தார்கள். அதை எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருந்தேன். 2 கள்ளர்களை கூப்பிட்டு எனக்கும் பாலில் மயக்க மருந்தை கொடுத்து என்னை படுக்க வைத்து விட்டார்கள். அவர்கள் பார்த்தால் கள்ளர்கள். நடுக்காட்டுக்குள் நிற்கிறேன், கையெடுத்து கும்பிட்டேன். 2 கையை மட்டும் வெட்டிவிட்டு சென்று விட்டார்கள். அட பாவி, சே, அதுதான் குழந்தை பிறாத மலடி. சித்தியார் என்று வழியை காட்டிவிட்டாள் அல்லவா? இவளை இனிமேல் நான் லேசில விடக்கூடாது, அவளை வெட்ட வேண்டும். செய்ய தெரியாத தப்புகள் செய்யவில்லை, ஏதோ தெரிந்தும் தெரியாமல் தப்புகள் செய்து விட்டார்கள். அவர்களை விட்டுவிடுங்கள். இல்லை மருமகனே, இப்படிப்பட்ட பெண்களுக்கெல்லாம் ஒரு பாடங்கள் வர வேண்டும். அதனால் இவளை நாடை கடத்த வேண்டும். அப்படியா? அப்படியே செய்யுங்கள். வாராய் லேனா? அரக்கியம் பாடி, நான் வரமாட்டேன். லேனா, செய், நீ எல்லாம் ஒரு பெண்ணா? பெத்த மகளைப் போல் பார்த்து கொள்வாய் என்றுதானே உன்னிடம் என்னுடைய மகளை விட்டு சென்றேன். சித்தியார் என்பதை குணத்தை காட்டிவிட்டாயே. சீ, நீ எல்லாம் பெண்ணுக்கு இலக்கணமானவள். உன்னை போன்று ஒரு பெண்கள் இனிமேல் இந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடாது. நீ ஒரு பாடமாக இருக்க வேண்டும். இனிமேல் இந்த நாட்டு எல்லையை விட்டு இவளை நாடு கடத்தி விடுங்கள். ஐயா, என்னையா, இவனை கூட்டி சென்று நாடு கடத்தி விடுங்கள். சரி மகாராஜா, வாங்கம்மா, நாடு கடத்தி. மகளே, இனிமேல் நம்மளுக்கு கஷ்டம் எதுவுமே இல்லை.
வாமா வா, வாருங்களப்பா வாருங்க. தாத்தா தாத்தா வாருங்களப்பா, வாருங்க 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 வாருங்க. அடே அடே, உனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறதுண்டா, வாங்கிக்கடா. எதுக்கு பணம்? எதுக்கு? எடி பணமா வேணா? பணம் நீ மகாராணி, உன் மூஞ்சிக்கு. சித்தியார் இருந்துட்டு உன் குணத்தை காட்டிட்டல்ல. பாவம், அந்த தாயில்லாத குழந்தைய அந்த பாடுபடுத்தினல்ல. அந்த பாடு அடிக்காதடா அடிக்காதடா, நான் மகாராணி. மகாராணி உன் மூஞ்சிக்கு. இந்த உலகத்தில் இருக்காத, வாடிப்பா பா. இல்லை நாலு கிடைச்சல கடல்ல தண்ணி பா பா சாவு. இப்படிப்பட்ட பொம்பளை நாட்டில் பிறக்கப்படாது. பாவம், அந்த பிள்ளை என்ன பாடுபட்டது தெரியுமா? ஏய் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் மிக அருமையாக நம்ம ஞானசுந்தரியுடைய கதையை, சித்தியாருடைய கொடுமை, தாயை விட்டு ஒரு குழந்தை பிரிந்து விட்டால், தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு நிலைமை என்ன, சித்தியாரை இரண்டாவது திருமணம் முடித்தால் அந்த குழந்தைக்கு நிலைமை என்பதை என்ன என்று எடுத்துக்காட்டாக இந்த ஞானசுந்தரியுடைய கதையை நாம் இவ்வளோ நேரம் மிக அருமையாக கண்டு கழிச்சாங்க. ஆமாம், அவர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும்ல. ஆமாப்பா, எல்லார்களும் இந்த தோல் பாவை கூத்தை இவ்வளோ நேரம் மிக அருமையாக கண்டுகளித்து எங்களுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் நிகழ்ச்சிக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைவர்களுக்கும் எங்களுடைய தோல் பாவை கூத்து சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.